ஏன் திடீர்னு வந்து தீபக் ராஜா மேல இவ்வளவு ஒரு கோபம்? தீபக் ராஜா மேலே திடீர்னு இல்லைங்க. அவர் வந்து ஆரம்பத்துலேருந்தே அவருடைய ஆக்டிவிட்டீஸ்லாம் பார்த்தீங்கன்னா, அவங்க கம்யூனிட்டியில் அவர் தான் லீடர் அப்படிங்கிற மாதிரி நிலைநிறுத்தணும்ட்டு அவர் சில வேலைகள்லாம் பண்ணுறாரு. அதாவது பழிக்கு பழி மர்டர் பண்ணுங்கிற ஒரு மனப்பான்மை ரொம்ப நாளாகவே அங்கே இருந்துகிட்ருக்கு. இப்போ தீபக் ராஜா வந்து கொலை பண்ணது வந்து வடிவேல் முருகன்கிறவரை கொலை பண்ணி இரட்டை கொலை நடந்திருக்கு. அதுக்கப்புறம் ஒரு கான்ட்ராக்ட்கார் ஒருத்தர் கொலை பண்ணியிருக்காரு. இந்த கேஸெல்லாம் அவர் மேலே இருக்குது. இவங்க கம்யூனிட்டியில் வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, இவருக்குன்னு ஒரு கூட்டத்தை வச்சுப்பார். ஸோ இவங்க கூட்டத்துக்கு இவரை நம்பி வராங்கன்னா அவருக்கு பணம் தேவைப்படும். எதனால இந்த மர்டர் ஆகிருக்கு இது எல்லாத்தையும் நீங்கள் தோண்டி பார்த்தீங்கன்னா பல உண்மைகள் வெளியில் வரும். ஆனால் காவல்துறை எப்படி செய்வாங்கட்டா, இன்றைக்கி இந்த பிரச்சனை முடிஞ்சிச்சா, ரைட் ஓகே அப்படின்னு தான் பார்ப்பாங்க. அது நான் காவல்துறையில் இருந்துக்கிட்டே குறை சொல்லக்கூடாது. பட் ஃபேக்ட் இதுதான். காதலியோடு வராரு, ஹோட்டல் சாப்பிட வருங்கால மனைவிங்கிறாங்க. அப்புறம் அந்த வருங்கால மனைவி பக்கத்தில் இருக்கிற தோழி வராங்க, தோழி தான் இன்ஃபார்மருங்கிறாங்க. இதெல்லாம் இன்வெஸ்டிகேஷனில் நிறையா கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்போ நவீன் தான் மெயின் அக்யூஸாக கொண்டு போகிறாங்க. அப்புறமா லெஃப்ட் முருகனுங்கிறாங்க. போலீஸ்னால் என்னங்கிறத பார்த்து ரவுடிகள் பயந்த காலம் போய் இப்போ ரவுடிகளை பார்த்து போலீஸ் பயப்பட வேண்டிய சூழ்நிலைக்கு போலீஸ் மட்டும் இல்லை, மக்களும் பயப்படுறாங்க, அதிகாரிகளும் பயப்படுறாங்க, அரசாங்கமும் பயந்துட்டு இருக்கு. ஏன் பயப்படணும்? உங்ககிட்ட இவ்வளவு பவர் இருக்கு. போலீஸை பார்த்து ரவுடிகள் பயந்த காலம் போய் இப்போ ரவுடிகளை பார்த்து போலீஸ் பயப்பட வேண்டிய இதுக்கு பின்னாடி ஒரு அரசியல் இருக்கா? 100%. ஒரு ரவுடி வளர்றான்னா அது ஒரு பெரிய அரசியல் கட்சியினுடைய பலம் தான் இருக்கும். ஒரு ரவுடி வந்து சாதாரண வளர முடியாது. வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஃபர்ஸ்ட் டைம் உங்கள் இதுக்கு வரேன். ஆமாம் சார். எல்லோருக்கும் மிக்க நன்றி, வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். இன்னைக்கு வந்துட்டு நான் உங்ககிட்ட பேச வேண்டிய டாபிக் என்ன அப்படின்னா, தீபக் ராஜாவுடைய கொலை வழக்கை பற்றி தான் பேசணும். இப்போ 5 பேரை வந்து கைது பண்ணியிருக்காங்க தீபக் ராஜாவோட கொலை வழக்கில். பசுபதி பாண்டியனோட நெருக்கமான ஒரு நபர் அப்படின்னு சொல்லலாம். ஏன் திடீர்னு வந்து தீபக் ராஜா மேலே இவ்வளவு ஒரு கோபம்? தீபக் ராஜா மேலே திடீர்னு இல்லைங்க. அவர் வந்து ஆரம்பத்துலேருந்தே அவருடைய ஆக்டிவிட்டீஸ்லாம் பார்த்தீங்கன்னா, அவங்க கம்யூனிட்டியில் அவர் தான் லீடர் அப்படிங்கிற மாதிரி நிலைநிறுத்தணும்ட்டு அவர் சில வேலைகள்லாம் பண்ணுறாருங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 2016 முன்னாலே இது வடிவேல் முருகன் மர்டர் கேஸில் தான் இவரை டார்கெட் பண்ணுறாங்க. அங்கே அவருக்கு வேண்டிய ஆளுங்க தான் நவீன்கிற மூலமாக கூலிப்படை வச்சு தான் பண்ணுறாங்க. இவர் ஆக்சுவலாக இதை பார்த்தீங்கன்னா வெங்கடேச பண்ணையார், செல்வின், சுபாஷ் பண்ணையார், இப்படி வரிசைக்காக பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி கிளாஸஸ் அதிகமாக அங்கே ஏற்கனவே இருந்துகிட்ருக்கு. அதாவது பழிக்கு பழி மர்டர் பண்ணுங்கிற ஒரு மனப்பான்மை ரொம்ப நாளாகவே அங்கே இருந்துகிட்ருக்கு. இப்போ தீபக் ராஜா மர்டர் ஆகியிருக்காரு. இதுக்கு முன்னால் 2-3 பேர் இதே மாதிரி தொடர்ந்து இருக்குது. இப்போ தீபக் ராஜா வந்து கொலை பண்ணது வந்து வடிவேல் முருகன்கிறவரை கொலை பண்ணி இரட்டை கொலை நடந்திருக்கு. அதுக்கப்புறம் ஒரு கான்ட்ராக்ட்கார் ஒருத்தர் கொலை பண்ணியிருக்காரு. இந்த கேஸெல்லாம் அவர் மேலே இருக்குது. இப்போ இவர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூலில் படிக்கும் போதே ஒரு தனியாக அவருடைய ஹிஸ்ட்ரிலாம் எடுத்து பார்த்திங்கன்னா, படிக்கிற காலத்துலேருந்தே ஒரு தனித்தன்மையோடு அப்படியே அந்த ஃப்ரெண்ட்ஸுகளோட அந்த கம்யூனிட்டி ஃப்ரெண்ட்ஸுகளோட சேர்க்கறது, பசங்களோட சண்டை போடுறது, இதெல்லாம் பள்ளிக்கூட பருவத்திலேயே அதிகமாக இருந்திருக்கு அவருக்கு. இவர் என்ன பண்ணுறாரு, வெங்கடேச பண்ணையார்ட்ட வேலைக்கு சேரும்போது அவங்க ஃபாலோவர்ஸு கொஞ்சம் இருந்திருக்காங்க. இவங்க கம்யூனிட்டியில் வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, இவருக்குன்னு ஒரு கூட்டத்தை வச்சுப்பார். ஸோ இவங்க கூட்டத்துக்கு இவரை நம்பி வராங்கன்னா அவருக்கு பணம் தேவைப்படும். அப்போ அந்த பணம் எங்கேருந்து வருது, யார் கொடுக்குறா? இந்த பணம் வந்து அவங்களுக்கு சேலரிலாம், அதாவது சேலரின்னு இல்லாமல் அப்போதைக்கு தேவைக்கு எப்போ பணம் கொடுக்கும். இவங்கெல்லாம் உழைச்சி சம்பாதிக்கலை, எல்லாமே இல்லீகலாக தான் சம்பாதிக்கிறாங்க. ஸோ இந்த இல்லீகலை சம்பாதிக்க விட்டது யார், எதனால இந்த மர்டர் ஆகிருக்கு, இது எல்லாத்தையும் நீங்கள் தோண்டி பார்த்தீங்கன்னா பல உண்மைகள் வெளியில் வரும். ஆனால் காவல்துறை எப்படி செய்வாங்கட்டா, இன்றைக்கி இந்த பிரச்சனை முடிஞ்சிச்சா, ரைட் ஓகே அப்படின்னு தான் பார்ப்பாங்க. அது நான் காவல்துறையில் இருந்துக்கிட்டே குறை சொல்லக்கூடாது. பட் ஃபேக்ட் இதுதான். நீங்கள் தேதிக்கு பிரச்சனை முடிச்சா ரைட் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வேலைக்கு போயிடுவாங்க. அடுத்த வேலை ரெடியாக இருக்கும் அந்த காவல்துறைக்கு. இது வந்து பர்மனெண்ட்டாக பண்ணணும் அப்படின்னா ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணணும். தீபக் ராஜா வந்து இப்போ இன்றைக்கி வரும்போது ஒரு மர்டர் ஆகிருக்கும் போது பார்த்திங்கன்னா, ஒரு காதலியோடு வராரு, ஹோட்டல் சாப்பிட வருங்கால மனைவிங்கிறாங்க. அப்புறம் அந்த வருங்கால மனைவி பக்கத்தில் இருக்கிற தோழி வராங்க, தோழி தான் இன்ஃபார்மருங்கிறாங்க. இதெல்லாம் இன்வெஸ்டிகேஷனில் நிறையா கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்போ நவீன் தான் மெயின் அக்யூஸாக கொண்டு போகிறாங்க. அப்புறமா லெஃப்ட் முருகனுங்கிறாங்க. அதெல்லாம் என்னென்னு புரியல. என்கிட்ட ரவுடிஸுக்கு பேர் லெஃப்ட் முருகன், பங்குமார் இப்படிலாம் ஒரு டைட்டில் கொடுத்து வளர்க்குறது யார்? காவல்துறை வந்து இதை முளையிலே கிள்ளி போட்டோம்னா இது வராது. இப்போ நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா 7 நாள் அந்த பாடி வச்சுருந்துருக்காங்க.
பாடி 7 நாள் வச்சுருந்து 300 பேருக்கு மேலே ரவுடிஸுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க, பேப்பர்லலாம் போடுறாங்க. நான் சொல்லலை ரவுடின்னு. ஏன்டா நம்ம பயமாக இருக்குது மக்கள்கிட்ட. யாருமே இவ்வளோ பேர் பேசாமல் இருக்கிறாங்க. ஒருத்தர் ஒரு ரவுடிஸை வளர்றான்னா எப்படி கேட்டிங்கன்னா பொதுமக்களுடைய பேசாமல் போகிறவுடைய தன்மையினால தான் அவன் வளர்றான். இப்போ நீங்கள் ஒன்றும் வேண்டாம், ஒரு சின்னதாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நேற்றுக்கு ட்ரெயினில் வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃபும் போகிறாங்க ட்ரெயினில். அந்த குழந்தைக்கு வந்து கத்துறது, அந்த குழந்தைய வந்து அழுகுற அளவுக்கு ஒரு 2 பசங்க தண்ணி அடிச்சோ கஞ்சாவோ ஏதோ சண்டை போடுறாங்க. இப்போ ட்ரெயினில் 70 பேர் இருக்காங்க, அந்த பெட்டியில் 70 பேர் இருப்பாங்க. அட்லீஸ்ட் ஒரு 10 பேர் சேர்ந்து அந்த 2 பையங்களை கண்டிச்சிருந்தாங்கன்னா அந்த பையன் வந்து தெரிஞ்சிருப்பான். ஆனால் அவன் செய்யலை. அது என்ன, அது ஒரே யார் பாதிக்கப்பட்டாரோ அவர் மட்டும் தான் சத்தம் போடுறாரு. அந்த 2 பசங்க போட்டு அடிக்கிறாங்க அவரை. ஸோ ரவுடி எப்படி கேட்டால் அவன் நம்ம என்ன வேணாலும் செய்யலாம், யாரும் நம்மளை கேட்க முடியாது அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை அந்த பசங்களுக்கு வருது. இப்போ பேசிக் அவனுக்கு பையனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 15-16 வயசு தான். இந்த 16 வயசில் வந்து நம்மளை யாரும் கேட்கலாம், நம்ம என்ன வேணாலும் செய்யலாம் அப்படிங்கிற வரும்போது ஒரு 25 வயசு 30 வயசு, இப்போ தீபக் ராஜா சாகும்போது 30 வயசு. இந்த 30 வயசில் அவன் எந்த அளவுக்கு வளர்ந்துருப்பாங்க? இந்த பேசிக் இந்த மாதிரி வளர்றது தான் காரணம். காவல்துறையிட்ட போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு அந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃபு. அப்போ அந்த 2 பேரும் கூப்பிட்டுட்டு வார்மெண்ட் விடுறாங்கன்னா அப்போ என்ன ஆகும்? போலீஸ்னா என்னன்னு தெரியாதுல்ல. போலீஸ்னா என்னங்கிறத பார்த்து ரவுடிகள் பயந்த காலம் போய் இப்போ ரவுடிகளை பார்த்து போலீஸ் பயப்பட வேண்டிய சூழ்நிலைக்கு போலீஸ் மட்டும் இல்லை, மக்களும் பயப்படுறாங்க, அதிகாரிகளும் பயப்படுறாங்க, அரசாங்கமும் பயந்துட்டு இருக்கு. ஏன் பயப்படணும்? உங்கள்கிட்ட இவ்வளோ பவர் இருக்கு, நாட்டில் அமைதி ஏற்படுத்தணும்னா என்ன செய்யணும்? நீங்கள் பண்ணலாம். ரெண்டாவது, இந்த ரவுடிகளுக்கெல்லாம் வந்து நீதி அரசரும் கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணணும். என்கிட்ட நாங்கள் வந்து கஷ்டப்பட்டு ஒரு ரவுடியோ யாரையோ கண்ணுக்கு தெரிஞ்சு அவன் தான் பண்ணியிருக்காங்கிறது எங்களுக்கு நல்லாவே தெரியும். உடனே சப்மிட் பண்ண முடியாது ரெக்கார்ட்ஸ். ஸோ அரெஸ்ட் பண்ணி கொண்டு வந்தால் உடனே பின்னால் வக்கீல் வந்துடுறாரு, ஸ்டேஷனுக்கே வந்துடுறாரு. சார் 24 மணி நேரத்தில் நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணணும், ஏன் வச்சுருக்கீங்க அப்படிங்கிறாரு. அப்போ அந்த சட்டத்தில் இருக்கிற ஓட்டை தானே நீங்கள் எங்கே ஏன் அந்த கூட்டி கொண்டு ஜட்ஜில் கொண்டு விட்டோம்னா அவர் என்ன சொல்கிறாரு, உடனே அடுத்த நிமிஷம் பெயில் போட்டுறாங்க. அப்போ அந்த போலீஸ்க்கு உள்ள பவர் கிடையாது. போலீஸ் கொண்டே பக்காவாக பிடிச்சி கொண்டு போட்டோம்னா நீதியரசர் வந்து எப்படியோ இருக்கான். நான் பணியாற்றும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா சில ஜட்ஜெல்லாம் நீ கூட்டிகிட்டு நீ எழுதிட்டு வர்றதுக்கெல்லாம் நான் கையெழுத்து போடணும் சட்டம் கிடையாதுயா, போயா இது என்ன பேப்பரில் ஒன்றுமே டாக்குமெண்ட்டில் அவனை அரெஸ்ட் பண்ணி ரிமாண்ட் பண்ணுற அப்படின்னு சொல்லி விட்டவங்களும் இருக்கிறாங்க. அந்த மாதிரி ஜட்ஜஸ் எல்லாம் இருக்காங்க. சரி போலீஸ் வந்துருச்சா சைன் பண்ணுமோ அப்படிங்கிற ஜட்ஜஸ் இருக்காங்க. இது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கு. ஓகே சார், இதில் எனக்கு 2 விதமான ஒரு கேள்வி இருக்குது சார். இப்போ நீங்கள் சொன்னதை வச்சு நான் கேட்குறேன், போலீஸை பார்த்து ரவுடிகள் பயந்த காலம் போய் இப்போ ரவுடிகளை பார்த்து போலீஸ் பயப்பட வேண்டிய இதுக்கு பின்னாடி ஒரு அரசியல் இருக்கா? 100%. ஒரு ரவுடி வளர்றான்னா அது ஒரு பெரிய அரசியல் கட்சியினுடைய பலம் தான் இருக்கும். ஒரு ரவுடி வந்து சாதாரண வளர முடியாது. 2 பலம், ஒன்று வக்கீல், இன்னொன்று அரசியல் கட்சி. இவங்க 2 பேருடைய ஆதரவு இல்லைன்னா அவன் கண்டிப்பாக வளரவே முடியாது. காரணம் கேட்டால் பேக்ரவுண்டு பார்ப்பாங்க. ஒரு ரவுடி என்ன இன்னொரு ரவுடிக்கு வந்து எப்படி ரவுடி உதயமாறானா இங்கே வந்து இப்போ உங்களுக்கு இதே வெளிநாட்டு எடுத்துக்கிட்டால் அது தீவிரவாதம்ங்கிறாங்க. தீவிரவாதம் இதே கம்யூனிட்டி தான் தகராறு, ஒரு கம்யூனிட்டிக்கு இன்னொரு கம்யூனிட்டி தகராறு, அது தீவிரவாதம்னு பொருள். இதுக்கு பேர் என்ன சொல்கிறாங்க, ரவுடிஸுங்கிறாங்க. இதுவும் கிட்டத்தட்ட தீவிர மாதிரி தான். ஏன்னு கேட்டால் ஒரு ஜாதி இன்னொரு ஜாதிங்கிறத தீவிரவாதமாக வச்சு பெட்ரோல் கொண்டு போடுறான், அருவாள் எடுத்து வெட்டுறான். அப்போது உயிர் சேதம் என்ன இருக்குது? இப்போ நீங்கள் ஒன்றும் வேண்டாம், மனித உரிமை கமிஷன் ஒருத்தன் வந்துடுவான். அவங்கெல்லாம் எனக்கு வெறித்தனமாக இருக்குது. அருவாள் எடுத்து வெட்ட வரானா அவனை நம்ம என்கவுண்டர் போட்டாச்சுன்னா உடனே மனித உரிமை கமிஷனில் கையை கட்டி போலீஸ் நிற்கணும். என்ன நீங்கள் சொல்கிறீங்க எப்படிங்கன்னு நீங்கள் என்ன கேட்குறேன். அவன் வந்து அருவாள் எடுத்து வெட்ட வரான்ல, அப்போ ஏன் உயிர் போகுதில்ல? காவல்துறை எத்தனை பேர் செத்து போயிருக்காங்க. அப்போ எங்கே மனித உரிமை கேஸ்? அப்போ நாங்கள் சாகிறதுக்குன்னே பிறந்திருக்கோமா? அவன் அருவாள் எடுத்து வெட்டுவான், ஏன் எங்கள் குடும்பம் பொண்டாட்டி பிள்ளைகள்லாம் இல்லையா? உடனே எடுத்து அருவாள் எடுத்து வந்தோடனே உடனே மனித உரிமை கமிஷன் நீங்கள் எப்படி போடலான்னு கூப்பிட்டு விசாரிக்கிறாங்கல்ல. நீ என்ன விசாரிச்சு தண்டனை கொடுத்துருக்க? ஒன்றும் வேண்டாங்க. இப்போ தூத்துக்குடியில் இத்தனை இன்சிடென்ட் நடந்து எத்தனை பண்ணியிருக்கீங்க? இப்போ மனித உரிமை கமிஷன் என்ன பண்ணியிருக்கீங்க? எல்லாரையும் தூக்கில் போட்டாங்களா? இல்லையே. நீங்கள் அதை தான் கேட்குறேன். நீங்கள் வந்து மனித உரிமை கமிஷன்கிறவங்க ரியலாக என்ன நடக்குது, நம்ம எதில் தலையிடணும் அப்படிங்கிறத அதை பார்க்கணும்ல. இப்போ நீங்கள் ஒரு பேக்ரவுண்டு நீங்கள் கேட்குற மாதிரி ஒரு அரசியல் கட்சி இருக்காங்க. அவங்க இப்போ இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்றும் வேண்டாம், இங்கே இப்போ அரசியல் அமைச்சராக இருக்கட்டும், பெரிய ஆளாக இருக்கட்டும், இங்கே சென்னையில் பார்த்தீங்கன்னா பவுன்ஸ்ன்னு தெரிவான், அப்படி பந்தாவோ எல்லாம் பண்ணுவான். மொபைல்ல பவுன்ஸ் கிடையாதுல்ல. அவன் எங்கே போவான்? இந்த மாதிரி ரவுடிகள் தான் கொடுத்துருவான். அவன் பார்த்தீங்கன்னா யூனிஃபார்ம் போட்டு வருவாங்க, கரெக்டாக கருப்பு பேண்ட்டு ஒயிட் ஷர்ட் போட்டு நிற்பான். அரசியல்வாதி மாதிரியே இருப்பான், ரவுடிஸ் மாதிரியே இருப்பான். நீங்கள் எப்படி வேணாலும் பயன்படுத்திக்கலாம் அவங்கள.
காலையில் வரும்போது அப்படி பந்தா வந்து ஒரு குளிச்சுட்டு அப்படி பார்த்தீங்கன்னா உப்புதியெல்லாம் பூசிட்டு பந்தா அவளை பார்த்தீங்கன்னா இப்போ ரவுடி மாதிரி தெரியாது, ஆனால் பின்னால் அருவாள் இருக்கும். தலைவர் சொல்லிட்டாருன்னா வெட்டிடுவோம் அப்படிமா. சார் அந்த தலைவர் வளர்றதுக்கு மூல காரணம் அது ரவுடி தான். தலைவர் எதுக்காண்டி இந்த ரவுடி வச்சிருக்காரு? அவர் தவிர தப்புக்கு, மணல் கொள்ளையா இருக்கட்டும், இல்லை கனிம வள கொள்ளையா இருக்கட்டும், அதுக்கெல்லாம் தட்டி கேட்கறதுக்கு ஒரு ஆள் தேவை. போலீஸுக்கு வச்சு பண்ண முடியாது. போலீஸையும் இவன் மிரட்டுவான். யார்? இந்த ரவுடியே அந்த அரசியல்வாதியினுடைய இதனால போலீஸையும் மிரட்டலாம் ஓகே. இருக்கு. இன்னைக்கு நேர்காணல கலந்துக்கிட்டு நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி. நன்றி. நன்றி சார்.